பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களுக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் உள்ளன. இருவரும் பேசாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்குள்ளே யார் முதலில் பேசுவது என்ற கர்வம் அதிகமாக உள்ளது. இருவரும் மனம் போன போக்கில் சென்று கொண்டே இருந்தால் எப்படி குழந்தையே? இருவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கும் பிரிவு விலகும், அன்பு அதிகமாகும். யார் விட்டு கொடுத்து போவது, நீயா நானா என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொண்டுள்ளீர்கள். அப்படி இருக்கையில் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீ பேச வேண்டும் என்று அவர் நினைக்கிறார், நீயோ அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறாய். இப்படி நீங்கள் இருவரும் நினைத்து கொண்டிருந்தால் எப்படி? நீயே முதலில் போய் பேசி பாரு, நிச்சயம் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களை நான் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் அன்பை உன் துணை புரிந்து கொள்வார். கலங்காதே. நீ ஏங்கி தவிக்கும் அந்த அன்பு உனக்கு கிடைக்கும். உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த நாள் வந்துவிட்டது. உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதே. அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார். உன்னோடு அன்பாக இருப்பார். ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். நீ விடை தெரியாமல் நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருகிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.